Good evening, champions. I'm Vaishnavan. He's Alagesan from Grade 1. Now we are doing a recap section. என்ன டாபிக்ல அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் லைன்ங்கிற டாபிக்ல வந்து ரீகேப் செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் பிரின்சிபல் பிளைன். ஸோ பிரின்சிபல் பிளைன் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஹேரிஸ் ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும். அது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அது மட்டும் தான் இருக்கணும். ஜீரோ சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஸோ இந்த பிளைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிரின்சிபல் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் மேக்ஸிமம் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரெண்டும் ஒரே டைம் தான். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரேடியஸ்னா தெரியும், ஆஃப் ஆஃப் தி டயாமீட்டர் ஆஃப் மோர் சர்க்கிள். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தோம்னா σ1 - σ2/2. இதில் σ1ங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் σ2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிளோட ஃபார்முலா. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். அடுத்தது ரேடியஸ் வந்து இன்னும் எப்படி சொல்லலாம்னா √σx - σy/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் τ²xy. τ²xyங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, σx σyங்கிறது மேக்ஸிமம் வந்து மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின் கேஜ் இன் ஸ்ட்ரெயின் ரோசெட். ஸோ ஸ்ட்ரெயின் ரோசெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயின் கேஜை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயினை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மினிமம் மோர் தென் 2 ஸ்ட்ரெயின் கேஜஸ் வந்து தேவைப்படுது இதுக்கு ஸ்ட்ரெயின் ரோசெட்டுக்கு வந்து. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 3. நெக்ஸ்ட் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் மோர் சர்க்கிள் ரெடியூஸ்டு பாயிண்ட். ஸோ ஒரு மோர் சர்க்கிள்ங்கிறது எப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்டை ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ ரெப்ரசன்ட் ஆகுனா ஈக்குவல் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் பிளைன். ஸோ இதில் σ1ம் σ2ம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மோர் சர்க்கிளில் அதோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு பாயிண்டாக ரெப்ரசன்ட் ஆகுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்எஸ் ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் சிஎஸ்எஸோட வேல்யூ வந்து 0 இருக்கணும். ஸோ இந்த கேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தின் ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்கும். ஏன்னா தின் ஸ்பெரிக்கல் செல்லில் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரியான கண்டிஷனில் நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் வந்து பாயிண்டாக கிடைக்கும். நமக்கு இப்போ வந்து σ1 அண்ட் σ2 கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ σ1 σ2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம், σ1 - σ2/2. ஸோ 100 MPa கொடுத்துருக்காங்க σ1, σ2 40 MPa கொடுத்துருக்காங்க. 100 - 40/2 போட்டோம்னா நம்மளுக்கு τmax வந்து 30 MPa கிடைக்கும். சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள். ஸோ சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் σx + σy/2 அமௌண்ட் ஆஃப் இருக்கும். அதுவே ஒய் ஆக்சிஸில் வந்து 0 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள்னு சொல்கிறோம். வாட்ஸ் அப் ஃபார் பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். ஸோ பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸோட மோர் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இங்கே சென்டர் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் இருந்து சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ σx + σy/2 டிஸ்டன்ஸில் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸில் இருந்து இருக்கும் அதோட சென்டர். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.